வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இன்னைக்கு நம்ம கிரவுன் டேஸ்டி சமையலில் ஒரு பனீர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பனீர் ரெசிபி சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், மேலே உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். செய்யறது ரொம்பவே சுலபங்க. எப்படி செய்யறது நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் நான் பச்சரிசி மாவு சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்கிறேன். இடியாப்பத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற அதே பச்சரிசி மாவு தாங்க. அதற்கு அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். அதாவது அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் சமமான அளவு எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு நிறைய சேர்க்க வேணாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்க்கும் பொழுது நம்ம எந்த வித ஃபுட் கலருமே சேர்க்காத நமக்கு கலர் நல்லா பிரைட்டாக வரும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா உப்பு இந்த காரம் எல்லாம் மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து வரணும். கலந்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதாவது பஜ்ஜிக்கு நம்ம மாவு கரைப்போம் இல்லைங்களா, அது போல். ஆனால் பஜ்ஜி மாவு போல் லிக்விடாக இல்லாமல் இந்த அளவு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். போண்டால நம்ம துவைச்சி போடுறதுக்கு எடுப்போம் இல்லைங்களா, அந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது பனீர் எடுத்திருக்கேன். நான் மலாய் பனீர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த பனீரை இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இதை விட பெரிய துண்டுகள் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பனீர் துண்டுகளை இந்த மாவில் நல்லா இது போல் முக்கி எடுத்து ஒன்றுனா நம்ம சேர்க்கணும். இப்படி பனீர் துண்டுகளை சேர்க்கும்பொழுது உடனே நல்லா மேலே நமக்கு அந்த நுர பொங்க வரும் இல்லைங்களா, சடசடன்னு அது போல் வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. உடனே ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்க வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் பொழுது மேலே செவந்துடும், உள்ளே சரியாக வேகாது, கலரும் நமக்கு நல்லா பிரைட்டாக கிடைக்காது. பொரிக்கும் பொழுது எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் தீயை ரொம்பவும் குறைச்சி வச்சிடாதீங்க, அப்போ சரியாக வேகாது. ஒரு மிதமான சூட்டில் வச்சு பொரிக்கும் பொழுது நல்லா இது போல் நமக்கு பொன்னிறமாக பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தா தெரியும் எந்த அளவு நல்லா அழகாக நமக்கு பொரிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறது. இதே போல் பொரிச்சிட்டு எல்லாத்தையும் நம்ம சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எண்ணெயும் இதில் கோர்க்கவே இல்லை, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளோட பனீர் ஃப்ரை ரெசிபி. இந்த ரெசிப்பியை அப்படியே சாப்பிடும்பொழுதும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட என்ன சாஸ் இருக்கோ அந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிடலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாற் போல். இது தனியாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரைஸ் வெரைட்டிஸ், அதாவது ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டிஸ், புலாவ் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் பயன்படுத்திக்கலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.